சமையல் சார் வணக்கம். என்னையா போஸ்ட்மேன், எப்பவும் தபால் கட்டோட வந்து நிப்ப, இப்ப என்ன மண்ணெண்ணோட வந்து நிக்கிற? தொழில மாத்திட்டியா? தொழில மாத்தல, என் மனசை மாத்திக்கிட்டேன். என் மக விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? இப்படி கொஞ்சம் தனியா வர்றீங்களா? ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் மறுபடியும் மொத்தம்னு பாக்குறியா? நான் எங்கேயும் வர மாட்டேன், இங்கேயே சொல். அதை எப்படி தம்பி என் வாயால சொல்லுவேன்? உனக்காக வாடகைக்கு ஒரு வாயா வாங்கிட்டு வர முடியும்? கேட்டாலும் தரமாட்டாங்க, நீயே சொல்லு. என் மக குளிக்காம இருக்கா. அடச்சை, தள்ளில இல்லையா? சரியான நாத்தம் எடுத்த குடும்பம். சமையல் தம்பி, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் மக முழுகாம உண்டாகி கர்ப்பவதியாகி புள்ளத்தாட்சியா இருக்கான்னு சொல்ல வந்து. அதையே என்கிட்ட வந்து சொல்ற? என் மக கிட்ட துஷ்டத்தனம் பண்ணிட்டு துஷ்யந்தன் மாதிரி பேசுறியே, இது நியாயமா? நான் தான் அவளை கெடுத்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவ வயித்துல வளர்ற குழந்தை. அப்ப புள்ள வெளியே வரட்டும், அது என் ஜாடையா இருந்தா உன் மகளை ஏத்துக்கிறேன். இப்படி ஒரு நிபந்தனையை விதிச்சு என் மகளை நிராகரிச்சிடாதீங்க. இப்ப பிறக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பஞ்சாடையும் இல்ல அம்மா ஜாடையும் இல்ல. உன் மகளை நிராகரிச்சா என்ன பண்ணுவ? இந்த மண்ணெண்ணெயை என் தலையில ஊத்திக்கிட்டு இந்த இடத்துலயே தீ குளிப்பேன். ஏயா இப்படி எல்லாம் மிரட்டினா உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. கடைசி தடவையா கேக்குறேன், என் மகளை கட்டிக்க முடியுமா முடியாதா? கடைசி தடவையா சொல்றேன், உன் மகளை கட்டிக்க முடியாது. முடியாது முடியாது. வர்றேன்டா. யோ என்ன என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த இடத்துலயே தீ குளிப்பேன்னு ஜம்பமா பேசுன, இப்ப நைசா நழுவுறிய. தீ குளிப்பு கிடையாதா? கண்டிப்பா உண்டு. அதுல ஒரு சின்ன திருத்தம், ஆள மாத்திட்டேன். யாரு அது? என் மகதான். யோ போஸ்ட், ஆத்திரத்துல என் காதலிய ஒண்ணும் பண்ணிராத. அவ கழுத்துல தாலி கட்டி உன்ன மாமாவா ஏத்துக்கிறேன். சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு ஊர்ல கொடுத்துரு. ஊரை கூட்டி கல்யாணம் நடத்துற மாதிரியா நீ என் மகளை வச்சிருக்க? வேண்டாம், காதும் கடிச்ச மாதிரி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே முடிச்சிருவோம். அதுவும் சரிதான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கல்யாண செலவெல்லாம் நீங்க ஏத்துக்க. அதுவும் சரிதான். ராதா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் லட்சுமியை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா அவளுக்கு தாலி கட்டின நாள் இருந்து அவ சாகர வரைக்கும் நான் பிரம்மச்சரியா தான் வாழ்ந்தேன். அவ உயிரோட இருந்திருந்தான்னா வாழ்நாள் பூரா அவளுக்கு சேவை செஞ்சு என் காலத்தை கழிச்சிருப்பேன். கடவுள் அந்த பாக்கியத்தை கூட எனக்கு கொடுக்கல. அவளுக்காக உன் காதலை தியாகம் பண்ணிட்டு நீ கன்னியாவே வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற பிரகாஷ உன் மனம் ஏத்துக்கல. அதுக்கு காரணம் உன் உள்ளத்துல என்ன தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை. இத்தனை காலமும் சூழ்நிலை கைதியா நாம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டோம். பிரிஞ்ச காதலர்கள் மறுபடியும் அணைஞ்சு வாழ்றதுக்கு கடவுளா பார்த்து நமக்கு 2வது சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நான் எடுத்த முடிவை நீயும் சந்தோஷமா ஏத்துக்குவேன்னு நம்புறேன். நீங்க எடுத்த முடிவை நான் ஏத்துக்க முடியாத இக்கட்டான நிலையில இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க ராஜேஷ். இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? என் தங்க மீராவா? ஆமா, இந்த உலகத்திலேயே அவளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யற ஒரே ஜீவன் நீங்க தானே நினைக்கிறா. உங்க மேல அன்பு செலுத்துறா, உயிருக்குயிரா உங்களை காதலிக்கிறா. ராதா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மீரா ஒரு குழந்தையா நினைச்சுதான் அவளோட பழகுனேன், அறிவு காட்டினேன். அவன் தங்கிங்கிறதுனால்தான் அவளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வந்தேன். இதையெல்லாம் அவ தப்பா எடுத்துக்கிட்டு தனக்குள்ளேயே ஒரு கற்பனையான காதலை என் மேல வளர விட்டு நானும் அவளை காதலிக்கிறேன்னு நினைச்சான்னா அந்த வயது வந்த குழந்தைக்காக நான் வருத்தப்படுறேன். ராஜேஷ், இந்த பாரு, நாம 2 பேரும் காதலர்கள்ங்கிற உண்மையையும் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்தையும் மீராவுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். வேண்டாம் ராஜேஷ், நீங்க சொல்ல போற அந்த உண்மைகள் அவ உயிருக்கே ஒல வச்சிடும். இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற ரத்த பந்தம் அவ ஒருத்திதான். அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவளுக்காக மறுபடியும் என் காதல தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்காது, அப்படித்தானே? என்ன நிர்பந்தப்படுத்தி என் வாயால் அந்த வார்த்தைகளை சொல்ல வச்சு என் நெஞ்சு நெருப்புல குளிக்க விட்டுறாதீங்க பிளீஸ். அப்போ இனிமே நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இல்லையா? ஆமா, இனிமே நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நமக்குள்ளையும் ஒண்ணுமே இல்ல. இது நம்ம 2வது பிரிவுன்னு நினைக்கிறேன். முதல் பிரிவுக்கு நீதான் காரணம், இப்ப இந்த பிரிவுக்கு நீயே தான் காரணம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி பிரிவு. குட் பை. அம்மா, உங்க அக்கா உங்களுக்கு இந்த மாத்திரையை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அக்கா என்ன பண்றா? அவங்க ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு ரூம்ல படுத்திருக்காங்க. ஏன், அவளுக்கு என்னாச்சு? தாங்க முடியாத தலைவலியா. ஓஹோ. ராஜேஷ் 2 நாளா காணுமே, நீ பாத்தியா?
நான் பாக்கல. ஆனா அவர் சமயக்காரரு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம் சொன்னாரு? அவர் முதலாளி இங்க இருக்கிற வீட்டை விட்டுட்டு அவரு சொந்த ஊருக்கே திரும்பி போக போறாரா? என்ன, வீட்டை விற்க போறாரா? ஆமா, அது சம்பந்தமா ராஜேஷ் ஐயா கோயம்புத்தூர் போயிருக்காராம். அப்படியா? வாங்க மாப்பிள்ள, வாங்க. சரளா, என் காசுலயே நம்ம கல்யாணத்தை உங்க அப்பா நடத்தி முடிச்சிட்டாரு. அவர் போட்டிருக்கிற வேட்டி சட்டை கூட நான் வாங்கி கொடுத்தாதான். மாப்பிள்ள, 100 ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுத்துட்டு பீத்திக்காத. உனக்கு என் மகளை கட்டி வச்சதுனால எனக்கு 50,000 ரூபாய் போச்சு. அது எப்படி? நான் இந்த ஊர்ல 25 வருஷமா போஸ்ட்மேனா இருக்கேன். பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்தி இருந்தா ஒரு வீட்டுக்கு 2 ரூபாய் வச்சா கூட சொலையா 50,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு எஸ்டேட் வாங்கியிருப்பேன். என் எஸ்டேட்ல மண்ணா போட்டியே. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இப்படியே எங்களை கூட்டிட்டு போய் வீடு வீடா கட்டி வசூல் பண்ணிக்கங்க. என் மக வயித்துல பேர குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன வசூலுக்கு போக சொல்றியா? எனக்கு பணம் பெருசு இல்ல, மானம் தான் முக்கியம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஆமா, அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நான் தான் நடிக்க சொன்னேன். மக்களே, இது நிஜமா? ஆமாப்பா, அப்படி நான் நடிக்கலனா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. கடைசியா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாளி ஆக்கிட்டீங்களா? அம்மா, அம்மா, ஏன் இப்படி பதறிட்டு வர? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ராஜேஷ் ஐயா வீட்டை வித்துட்டாரா? சாமான எல்லாம் லாரியில ஏத்தி போயாச்சு. அவரும் புறப்பட்டு இருக்காரு. ராஜேஷ், ராஜேஷ், என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். மானசீகமா என் மனசுக்குள்ள உங்களையே என் கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன சுகம் கிடைக்கும்? வாட் இஸ் திஸ் மீரா? நான் கால் விளங்காதவங்க தானே நீங்க அப்படி நினைக்கிறீங்க. சீக்கிரமே எழுந்து நடப்பேன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீங்க என்ன நம்பலன்னா எங்க அக்காவை வேணாலும் கேட்டு பாருங்க. என்னால உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நீங்க என்ன ஊரை விட்டு போனா இதயமே வெடிச்சிடும். இனிமே நான் இந்த ஊர்ல இருந்தேன்னா ஏன் இதையும் வடிச்சிடும். குட் பை. ராஜேஷ், ராஜேஷ், please, நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா என்னை விட்டு போயிடாதீங்க. ராஜேஷ், ராஜேஷ், please, ராஜேஷ், 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 என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க. மீரா, மீரா, அத்தை, நீங்க மீரா பாத்துக்கங்க. நான் போய் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வரேன். மீரா, மீரா. செந்தில், அண்ணே, தபால் எதுவும் வந்துச்சா? வரல. பக்கத்து வீட்டு ராதாமா தான் உங்களை தேடிக்கிட்டு 2 இடம் வந்தாங்க. அப்படியா? ஆமா, அந்த அம்மாவை பாக்குறப்ப ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. டாக்டர் பிரகாஷ் கூட அவங்க வீட்டுக்கு 2-3 இடம் வந்துட்டு போனாரு. ஒருவேளை மீராமாவுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்து வந்துடுறேன். ராதா, ஏ ராதா, மீராவை பார்க்க டாக்டர் வந்து போனாராமே, என்ன சொன்னார்? என் இதயத்துல இடி விழற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டாரு ராஜே. அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால மேல முடியல, என்னால மேலவே முடியல. அப்படி என்னதான் அவர் சொன்னாரு? மீராவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாரு. மை காட். அவளுக்கு 2வது தடவை மாரடைப்பு வந்தா பழக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அழாத ராதா, அழாத, தைரியமா. ஆமா, நான் அழக்கூடாது, நான் அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். நான் அழற சத்தம் மீரா காலில் விழுந்துச்சுன்னா அவன் ஏதோ ஆபத்தான நிலையில இருக்கிறதா சந்தேகப்படுவா. நான் அழக மாட்டேன். ராஜேஷ், அவன் உங்களுக்கு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கா. எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா, கண்டிப்பா செய்யறேன். மீராவை சந்திச்சு நான் என்ன காதலிக்கிறேன். உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு நீங்க அவகிட்ட சொல்லணும். ராதா, நம்ம புரிந்தமான காதலின் பேரால கேட்கிறேன். எனக்காக இந்த உதவியை செய்யுங்க. உன்னுடைய பொய் நாடகத்துக்கு என்ன கதாநாயகனா தேர்ந்தெடுத்துட்டியே, இது நியாயமா? உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிற, அவன் உயிரை காப்பாத்துங்க பிளீஸ் ராஜேஷ், அவன் உயிரை காப்பாத்துங்க.
பூஜைக்குரிய சிற்பங்கள் படிக்கட்டுகளை மாறக்கூடாது. நான் உன்னை பூஜிக்கிறவன். உனக்காக இந்த உலகத்துல எதையும் செய்ய தயாராக்கிறேன். வா, மீராவை பார்க்கலாம். மீரா, வாங்க ராஜேஷ். ஏன் மீரா, எந்த விஷயமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கேட்காம இப்படி உடம்பு கெடுத்துக்கிறியே, உனக்கு ஏது நல்லா இருக்கா? என்ன மன்னிச்சுங்க ராஜேஷ். நீங்க ஊரை விட்டு போக போறீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா கூட பக்கத்து வீட்லயாவது இருக்கணும், அதான் என் ஆசை. நான் எப்பவும் உன் பக்கத்திலேயே இருப்பேன். உன் பக்கத்து வீட்டுல தான் இருக்க போறேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். ராஜேஷ், வெட்கத்தின் காரணமா இத்தனை நாளும் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லல. இப்ப சொல்றேன். நான் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடமில்லை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் கண்ணுக்குள்ள நம்ம கல்யாண ஊர்வலத்தை பாக்குறேன். ரொம்ப அழகான கற்பனை. நான் தான் பெரிய எழுத்தாள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னையே மிஞ்சிட்ட. ரெஸ்ட் எடுத்துக்க, வரேன். ராஜேஷ், என்ன மீரா, நீங்க என்ன உண்மையிலேயே காதலிக்கிறீங்களா? உனக்கு இதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் இல்ல, திரும்ப திரும்ப கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறேன். அப்படின்னா உங்க வருங்கால மனைவிக்கு ஒரு பரிசு கொடுங்க. என்ன பரிசு வேணும்னாலும் கேளு, தர்றேன். கிஸ் மீ. மீரா, ப்ளீஸ் ராஜேஷ். அங்கே இல்ல, இங்க. குட் நைட். ராதா, உனக்காக உண்மைக்கு மாறா மீராவை நான் காதலிக்கிறதா சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த வார்த்தைகள் என் உதட்டிலிருந்து தான் வந்தது, உள்ளத்திலிருந்து வரல. சீக்கிரமே நான் இந்த ஊரை விட்டு போக போறேன். மறுபடியும் சொல்றேன், என்னுடைய கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடமில்லை.